அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகிறேன். உங்கள் யாவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் காரியங்கள் அனைத்தையும் வாய்க்க செய்வாராக. ஆமென். மீண்டும் ஒரு விசையாக லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30-31 வசனங்களை சபையார் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். இங்கே அழகான ஒரு வேத வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. கன்னி மரியாளை பார்த்து, மரியாளே பயப்படாது, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய், அந்த மகனுக்கு இயேசு என்று என்ன பண்ண பேரிடுவாயாகன்னு சொல்லி தேவ தூதன் மரியாளுக்கு என்ன பண்ணாங்க, இந்த வார்த்தையை சொன்னாங்க. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க அந்த நாட்களில். மேசியா எப்பொழுது பிறப்பார், மேசியா எப்பொழுது பிறப்பார்னு சொல்லி அநேகர் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது மரியாள் ஏன் பயப்படணும்? மரியாள் ஏன் பயப்படணும்? அப்ப மரியாளை பார்த்து சொல்ற வார்த்தை, பயப்படாத, உனக்கு கிருபை அதிகமா இருக்கு. அப்ப யார் அதிகமா கர்த்தருடைய காரியத்துல பயபக்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் அதிகப்படியான கிருபை என்ன பண்ணுவார், தருவார். ஏன்னா மரியாள் பயந்தது, தன்னிடத்தில் உற்பவிக்கிறது யாரு? ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு குழந்தை. நான் கன்னியா இருக்கிறப்ப நான் கர்ப்பவதியா மாறிட்டேன். நான் எந்த ஒரு ஆணையும் நான் சந்திக்கல. ஆனா நான் கன்னியா இருக்கும்போதே கர்ப்பவதி ஆயிட்டேன். இவ்வளவு பரிசுத்தமான குழந்தைய நான் எப்படி பெற்று வளர்க்க போறேன்னு நாம பயந்தாங்களோ என்னமோத்துல தேவ காரியத்தை குறித்து. தேவ காரியத்துல பயபக்தியா இருந்த அந்த மரியாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை, நீ கிருபை பெற்றவள். அல்லேலூயா, நீ கிருபை பெற்றவள். அப்ப நாம கர்த்தருடைய காரியத்துல எந்த அளவுக்கு நாம் பயபக்திக்குரியவர்களா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு அளவுக்கு அதிகமா என்ன பண்ணும், உண்டாகும். ஆமென், ஸ்தோத்திரம் இருக்கட்டும். இன்றைக்கு செய்திக்கு ஒரு தலைப்பு, சுருக்கமாக ஒரு தலைப்பு வச்சிருக்கிறேன். என்னவென்றால் பிறப்பின் நோக்கம். பிறப்பின் நோக்கம். நம்ம எல்லாரும் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்முடைய நோக்கத்தை நாம் முதலாவது என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நோக்கத்தை இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. எதுக்கு பிறக்கிறாரு, ஏன் பிறக்கிறாரு, எப்போ எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, A to Z அவரை குறித்து சொல்லிட்டாங்க. அப்போ நாம் ஒவ்வொருவரையும் இந்த உலகத்தில் படைத்திருக்கிறதுக்கு நோக்கம், நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நம்முடைய கரு உருவாக, நம்மை பிள்ளையாக பெற்றெடுத்து இந்த உலகத்தில் நம்முடைய கால்கள் நிற்பதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை நாம் நிச்சயமாய் தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை நிச்சயமாய் நாம் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அந்த நோக்கத்தை நிச்சயமாக நாம நிறைவேற்றியே தீர வேண்டும். இது நம்மேல் விழுந்த பிரமாணம். நம் நோக்கத்தை நம்ம என்ன பண்ணணும், நிறைவேற்றணும். இன்னைக்கு அநேகர் தான் ஏன் வாழ்றோன்னு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர், நான்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது, நான்லாம் எதுக்கு தான் இன்னமும் இருக்கிறேன்னு தெரிய மாட்டேங்குது. இப்படி பல புலம்பல் இருக்கு. ஒரு நோக்கம் உண்டுங்க. ஒரு நோக்கம் இல்லாமல் கர்த்தர் இன்றைக்கு எனக்கோ சரி உங்களுக்கோ சரி ஜீவனை வச்சிருக்க மாட்டார். நம்ம காரியம் முடிஞ்சா நம்மளை என்னைக்கோ பரலோகத்துக்கு என்ன பண்ணியிருப்பாரு, எடுத்திருப்பாரு. நோக்கம் நிறைவேறாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஜீவனோட இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு நோக்கங்கள் ஒரு 6 நோக்கத்தை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அந்த நோக்கத்தை மாத்திரம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. தொடர்ந்து இதோட செய்தி முடிஞ்சிரும். ஒரு 6 நோக்கம் உண்டு. முதல் நோக்கம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரத்தின் 6வது வார்த்தையை வாசிக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 9ஆம் அதிகாரம் அதன் 6வது வார்த்தை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஸ்தோத்திரம். அப்ப நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு பாலகன் எதற்காக பிறந்தார்? யோவான் 1ஆம் அதிகாரத்துல 5வது வார்த்தையிலிருந்து சில வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் 10வது வசனம் 9வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி.
அப்ப முதல் வார்த்தையிலிருந்து வார்த்தை தொடர்ந்து வருது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் அவர் ஆதி ஆதியிலே ம், தேவனோடு இருந்தார். ம், சகலமும் அவர் மூலமாய் ம், உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ம், அவருக்குள் ஜீவன் இருந்தது. ம். அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. ம், இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. போதும். அப்ப எதுக்கு இந்த உலகத்துக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டாராம்? இருளை நீக்கும்படி. இருளை எல்லா மனுஷருக்குள்ளும் ஒரு இருள் உண்டு. எல்லா மனுஷர்களுக்குள்ளும் ஒரு இருள் அடைந்த ஒரு வாழ்க்கை ஒன்று உண்டு. ஒரு இருள் அடைந்த இருதயம் ஒன்று உண்டு. அந்த இருதயத்தை அந்த காரிருள் போன்ற காரியங்களை ஒளிமயமாய் மாற்றும்படி, நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அப்ப நமக்கு ஒரு பாலகன் ஏன் கொடுக்கப்பட்டார்? ஒரு கொடுக்கப்பட்டதின் முதல் நோக்கம் என்ன? நம்மை பிரகாசிக்கும்படி. அல்லேலூயா. நம்மை பிரகாசிக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், என் வாழ்க்கையை போல ஒரு ஒரு ஒஸ்டான வாழ்க்கை யாருமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வாழ்ந்திருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன மாதிரி வாழ்க்கை எதிரி கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாதுன்னு. அப்ப இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா இப்படிப்பட்ட இருளை நீக்கும்படி தான் இயேசு நமக்காக பிறந்தார். அப்ப நமக்காக பிறந்த நம்முடைய இருளை நீக்கும்படி பிறந்திருக்கிறார் என்றால் நாம் என்ன செய்யணும்? அந்த பிறப்பை, அந்த ஒளியை இந்த இருளானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அப்படித்தானே சொல்லுது. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 5வது வசனத்தை வாசிங்க. அந்த ஒளி ம், இருளிலே பிரகாசிக்கிறது. ம். இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. அப்ப உலகத்துக்கு வந்த இயேசு கிறிஸ்துவ உலக ஜனங்கள் என்ன பண்ணல? ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்க நமக்கும், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டிருக்கோம். நமக்கு ஒரு அடையாளம் ஒன்று உண்டு. ஆனால் நாம் இருளான காரியத்துக்குள் போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை இருளான காரியத்துக்குள்ளே போகும் பொழுது, நாம் ஒளியாகி இயேசுவை பிடிக்கிறோமா, இல்லை இருளுக்குள்ளே மூழ்கி விடுகிறோமா? நமக்காக ஒருவர் பிறந்திருக்கிறார், நம் இருளை நீக்கும்படி. இருள் என்றால் நைட்டு கரண்ட் போனாவோ இல்லை அமாவாசை நேரத்தில் வருதோ அந்த இருள் கிடையாது. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாமல் ஸ்டக்காகி நிற்போம் பாருங்க, அதுதான் இருள். அடுத்து என்ன பண்ணுறது தெரியாது, யோசிக்க தெரியாது, பேச தெரியாது, காரியத்தை செயல்படுத்த தெரியாது. இப்படிப்பட்ட ஸ்டக்கான வாழ்க்கை தான் இருளான வாழ்க்கை. அப்படி தாமதமான தடம் புரண்ட வழிகள் உள்ள மனிதர்களை சரியான பாதையில் அந்த ஒளிக்கு நேராய் திருப்பும்படியே நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்குள்ள இருள் இருக்குமானால் இன்றைக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறேன், இயேசுவை இறுக்கமாக பிடிச்சுக்கங்க. இயேசு என்ற நாமத்தை இறுக்கமாக இருதயத்தில் பிடிச்சுக்கங்க. அந்த இயேசு என்ற ஒளி நமக்குள் இருக்கிற இருளையெல்லாம் விலக்கி விடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமன். இரண்டாவது நோக்கம் அதே யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸ்தோத்திரம். அப்ப 2வது நோக்கம் என்ன? அவரை விசுவாசிக்க வேண்டும். அவரை யாரை விசுவாசிக்கணும்? இயேசுவை விசுவாசிக்கணும், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு மற்ற காரியங்கள் என்ன பண்ணக்கூடாது, விசுவாசிக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு வேதத்தில் இருக்கிறதான அநேக கேரக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கு அநேக வழிபாட்டு தலங்கள் என்ன பண்ணுறாங்க, வைத்திருக்கிறாங்க. அதை பற்றி நான் பேசலை. ஆனால் இயேசுவை என்ன பண்ணணுமா? விசுவாசிக்கணுமா? ஏன் விசுவாசிக்கணும்? நமக்கு கொடுக்கப்பட்டார், நம்முடைய இருள் நீங்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டார். சரி, ஓகே, என் வாழ்க்கை இருள் அடைஞ்சு கிடக்குது, அந்த இருள் அடைஞ்ச வாழ்க்கையை ஒளிமயமாக மாற்றும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன். நான் ஏன் அவரை விசுவாசிக்கணும்? 2வது, நான் ஏன் அவரை விசுவாசிக்கணும்? வாசிக்கலாம். மார்க்குவின் சுவிசேஷம் 9:23 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப ஏன் விசுவாசிக்கணுமா? நம்முடைய காரியங்கள் வாய்க்கப்பட வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசித்து தான் ஆக வேண்டும். இயேசுவை விசுவாசிக்காமல் நம்முடைய காரியங்கள் ஒன்றும் வாய்க்கப்படாது. மார்க் தெளிவா சொல்றாரு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப விசுவாசிக்காதவனுக்கு எதுவுமே நடக்காது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாத ஒருவனுடைய வாழ்க்கையில எந்த நன்மையும், எந்த அற்புதமும், எந்த அடையாளமும் நிச்சயமாய் நடைபெற போவது இல்லை.
அதுவே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இயேசுவை தன் இருதயத்தில் சுமந்து கொண்டு தன் நாவினால் அறிக்கையிடுகிறவனுடைய வாழ்க்கையில எல்லாம் கூடும். அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் கூடும். அதே மார்க்குவின் சுவிசேஷம் 16:17 வாசிக்கலாமா? விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும் அடையாளம். நாம் விசுவாசிக்கும் பொழுது நமக்கு என்ன அடையாளம் நடக்கும்னு சொல்லி மார்க் சொல்றாரு. மார்க் 16:17 வாசிக்கலாமா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். அங்க எத்தனை வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? மறுபடியும் 17 வாசிங்களேன். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18 சொல்லப்பட்டிருக்கிறது சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகள் வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புத அடையாளங்கள் யாருக்கு நடக்கும்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்களுக்கு. இயேசுவை விசுவாசித்த பவுலுக்கு பாம்பு கடிச்சும் அவர் என்ன ஆகல? சாகல. இயேசுவை விசுவாசித்த பவுல் விறகு கட்டைகளை எடுத்து நெருப்புக்குள்ள போட்டு தீ மூட்டும் போது அதுக்குள்ள இருந்த ஒரு விரியன் என்ன பண்ணுது? கடிக்குது. ஆனா பவுல் என்ன ஆகல? அப்ப வார்த்தை என்பது வெறும் வார்த்தைகள், அது நடைமுறையில் என்ன பண்ணப்பட்டிருக்கு? நடைபெற்று இருக்கு. நடைமுறையிலையும் அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. அப்ப பவுலுடைய வாழ்க்கையில பவுல் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசித்ததனால் அவரை பாம்பு, சாவுக்கு ஏதுவானது, குடித்தாலும் கடித்தாலும் சர்ப்பங்களை எடுத்தாலும் சர்ப்பங்களை மிதித்தாலும் அவர்கள் ஜீவனுக்கு நஷ்டம் ஏற்படாது. அப்ப இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு நடக்கும் அடையாளம் என்ன? அவர்கள் ஜீவனுக்கு கேடு விளைவிக்கும்படி எது நடந்தாலும் அதை கர்த்தருடைய வாழ்க்கையில வாய்க்க பண்ண மாட்டார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அக்கினி சோலைக்குள்ள போட்டாங்க, எரிஞ்சு போனாங்களா? சிங்க கேபிக்குள்ள போட்டாங்க, சிங்கம் அதை அவர்களை பிச்சு போட்டுச்சா? இல்லையே. அவர்கள் விசுவாசித்தார்கள், அவர்கள் ஜீவன் காக்கப்பட்டது. நாம் விசுவாசிப்போம் என்றால், நமக்காய் கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம் என்றால், சாவுக்கு ஏதுவான எந்த ஒரு கிரியை நடந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில வாய்க்காமல் பண்ணி விடுவார். அல்லேலூயா. அடுத்து அதே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்துல 40வது வசனம் சொல்லப்படுகிறது, விசுவாசிக்கிறவர்கள் மகிமையானதை காண்பாங்களாம். விசுவாசிக்கிறவங்க மகிமையானதை காண்பாங்க. வாசிங்க 11:40. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று. மகிமையை காண்பாய். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். இன்றைக்கு நாம நிறைய மனுஷங்கிட்ட போய் நம்ம நன்மையை கேட்கிறோம். நிறைய மனுஷங்கிட்ட போய் சில நன்மையான உதவிகள் நம்ம என்ன பண்றோம்? கேட்கிறோம். மனுஷன் உதவியை விட தெய்வத்தின் உதவி எவ்வளவு மேன்மையா இருக்கும்? மனுஷன் உதவியை விட தெய்வத்தின் மேன்மை எவ்வளவு பெருசா இருக்கும்? அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீ என்ன விசுவாசிப்பாய் ஆனால் உன் வாழ்க்கையில தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில தேவ மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்காமல், ஆண்டவரே எனக்கு ஒரு மகிமையை காண்பீங்கப்பா, எனக்கு ஒரு அற்புதம் காண்பீங்கப்பா, எனக்கு ஒரு அடையாளம் காண்பீங்கப்பா, என் வாழ்க்கையை அப்படி மாற்றுங்கப்பா, என் வாழ்க்கையை இப்படி மாற்றுங்கப்பான்னா வாழ்க்கை மாறாது. எப்போ வாழ்க்கை மாறுமா? எப்போ வாழ்க்கை மகிமை உள்ள வாழ்க்கையா மாறுமா? அவரை விசுவாசிக்கும் பொழுது. அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மகிமையாய் மாறும். அதே ரோமர் 10:11 சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவன் எவனும் கெட்டு போவது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதமே விசுவாசத்துல எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய முற்பிதா ஆபிரகாம்ல இருந்து கடைசி புஸ்தகத்தில் எழுதின வெளிப்பாட்டின் புஸ்தகம் வரைக்கும் விசுவாசத்தில் எழுதப்பட்டது. நடக்கும் என்ற விசுவாசம், நிறைவேறும் என்ற விசுவாசம், நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம். ஆபிரகாம் குறித்து சொல்லப்படும், அவர் தான் காண்கிற தேசத்தை காண்பதற்கு முன்பாகவே என்ன பண்ணாரா? பிரயாணப்பட்டு போயிட்டாராம். தான் காண போகிற தேசத்தை காண்பதற்கு முன்பாகவே பிரயாணப்பட்டு போனவர் தான். அந்த விசுவாசம் தான் கர்த்தர் நீதியாக எண்ணினார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில மகிமையை காண வேண்டும் என்றால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும்.
ஆபிரகாம் இயேசுவை விசுவாசித்தார், கானான் என்கிற மகிமையை கண்டார். அல்லேலூயா. அப்ப இரண்டாவது நோக்கம், அவர் பிறப்பின் நோக்கம் என்ன? அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவது லூக்காவின் சுவிசேஷம் 2:10 வாசிக்கலாமா? லூக்கா 2:10. நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்ப இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன வார்த்தை? எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி. என்னால எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த முடியும்? என் ஒருவரால எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த முடியும்? இல்ல இங்க இருக்கிற ஒவ்வொருவரால எத்தனை பேரை சந்தோஷப்படுத்த முடியும்? ஒருத்தரை கூட அவங்களுடைய ஜீவிதத்துல நிம்மதியான சந்தோஷத்தை காண்பிக்க முடியாது. ஆனா வேதம் குறிப்பிடுகிறது எல்லா மனுஷனுக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும்படி, மகிழ்ச்சியை கொடுக்கும்படி இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறிச்சு. 38 வருஷம் வியாதியஸ்தன், 38 வருஷமா குடும்பத்தை பார்க்கல, தன் பிள்ளையை பார்க்கல, தன் மனைவியை பார்க்கல, தன் உறவுகளை பார்க்கல, ஒதுக்கப்பட்டு இருந்தான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 38 வருஷம் ஒதுக்கப்பட்டு இருந்தான். மனைவியை பார்க்கல, பிள்ளைய பார்க்கல, யாரையும் பார்க்கல. அவனுக்குள்ள ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? என்னை அந்த குளத்துல கொண்டு போய் விட கூட யாருமே. எவ்வளவு பெரிய வருத்தம், எவ்வளவு பெரிய பாரம் அது. இத்தனை பேர் இருக்கிறாங்க, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ஆனா என்னை அந்த குளத்துல கொண்டு போய் இறக்கி விட ஒருத்தர் இல்லையே. அவ்வளவு துக்கத்தை சுமந்து கொண்டிருந்த அவனை பார்த்து இயேசு சொன்னா, நீ சுகமடைய விரும்புறாயா? எழுப்பி விட்டாரு. எவ்வளவு சந்தோஷம் அவன் வாழ்க்கையில கிடைச்சிருக்கும் அன்னைக்கு. இன்னொரு பக்கம் பாவத்தால் துக்கப்பட்ட மனுஷன் இருக்கிறாங்க. அப்ப எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை காணாமலே இருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம சபையில அமர்ந்திருக்கிற அநேகர் சந்தோஷத்தோடு இருக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதிலே கிடையாது. எத்தனை கோடுகள் போட்டாலும் நிரப்ப முடியாது. அப்ப இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார். நமக்குள்ள ஏன் சந்தோஷம் இல்லை? நமக்காக பிறந்திருக்கிறார், நமக்காக பிறந்திருக்கிறார். ஏன் நமக்குள்ள சந்தோஷம் இல்லை? காரணம், அவரை இன்னும் நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. சகயு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு ஒரு துக்கம் இருந்தது, அவனுக்குள்ள ஒரு வியாகுலம் இருந்தது. அந்த வியாகுலத்தை அவனுக்கு தெரியல. அந்த வியாகுலம் என்னன்னு அவனுக்கு தெரியல. அவன் தற்செயலா இயேசுவை பார்க்க வந்தவன். ஆனா அவன் குடும்பத்து மேல ஒரு தோஷம் ஒன்று இருக்கு, அவன் குடும்பத்துல ஒரு சாபம் ஒன்று இருக்கு, அவன் மேல ஒரு மாறாத துக்கம் இருக்கு. அது அவனுக்கு தெரியல, ஆனா இயேசுவுக்கு தெரியும். அதனாலதான் சகையவே இறங்கி வா அப்படின்னாரு. சகையுக்கு தெரியாதுங்க, ஆனா இயேசுவுக்கு தெரியும். இயேசுவுக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த மரத்துக்களை எப்படி சகையவே இறங்கி வா, உன் வீட்டுக்கு நான் வரேன்னாரு. வீட்டுக்குள்ள இயேசு காலடி வச்சதும் வச்சாரு. சகையுக்குள்ள இருந்த துக்கம் மாறிடுச்சு. எப்படி தெரியுமா மாறிச்சு? அவன் ஏன் துக்கத்துக்குள்ள போனா அவனுக்குள்ளேயே இவ்வளவு பணம் இருந்து சந்தோஷம் இல்லைன்னு எப்ப தெரியுமா புரியுது? இயேசு அவன் வீட்டுக்குள் வரும் பொழுது அவன் சந்தோஷம் அடையாமல் இருந்ததுக்கான காரணத்தை அவன் கண்டுபிடித்தான். காரணம், நான் அநியாயமான காரியத்தை செய்கிறவன், நான் அநியாயமா பணம் வாங்கியிருக்கேன், நான் வட்டிக்கு வாங்கியிருக்கேன், வட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 2 வட்டி 4 வட்டி 7 வட்டி ராக்கெட் வட்டி ஜட்டு வட்டி எத்தனையோ வட்டி நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு தெரியலங்க, அவன்கிட்ட பணம் இருக்கு, அவன்கிட்ட சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் இல்லைங்கிற விஷயத்தை அவன் எப்போ தெரியுமா உணர்றான்? இயேசு காலடி வைக்கும் பொழுது. அப்போதான் புரியுது, எனக்குள்ள என்கிட்ட பணம் இருக்கு, ஆனால் என்கிட்ட சந்தோஷம் இல்லை. காரணம், என்கிட்ட அநியாயமான காரியம் இருக்கு. நமக்குள்ள சந்தோஷம் இல்லைன்னா ஒன்று புரிஞ்சுக்கங்க, ஏதோ ஒரு அநியாயமான காரியம் நம்மளை வாட்டி வதக்கிறதுனால தான் நமக்குள்ள சந்தோஷம் இல்லை. அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதை தெரிந்த ஒருவர் இயேசு மட்டும்தான். அவர் அனுமதிங்க, அவர் உள்ள வந்தாருன்னா எல்லாம் மாறும். அவர் உள்ள வந்துட்டாருன்னா எல்லாம் மாறும். அதான் அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே நீ என் வீட்டுக்கு வரதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, ஏன்னா என் வீட்டில் அவ்வளவு பாவம் இருக்கு, அவ்வளவு அக்கிரமம் இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லுங்க,
இன்றைக்கு நம்ம அப்படி ஜெபிக்க வேணாம். சகைவின் வீட்டுக்கு வந்தீர், என் வீட்டுக்கும் வாங்கப்பா. பேதுருவின் வீட்டுக்கு போனார், மாமி சுகமானாங்க. பேதுருவின் வீட்டுக்கு போனாரு, மாமி சுகமானாங்க. சகைவின் வீட்டுக்கு போனாரு, சகையுடைய அந்த சூழ்நிலை, துக்க சூழ்நிலை மாறுச்சு. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை ஏற்றுக்கொள்வோமானால், முழு மனதோடு அங்கீகரிப்போமானால், இந்த வார்த்தை ஏன் ரட்சிக்கப்பட்ட சபைக்கு இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல. ரட்சிக்கப்படாத மக்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை ரட்சிக்கப்பட்ட சபைக்கு ஏன் வருதுன்னு தெரியல. முழு மனசோட அங்கீகரிங்க இயேசு. பெயரு கிறிஸ்தவனா இல்ல, முழுமையான கிறிஸ்தவனா. ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இல்ல, நாள்தோறும் கிறிஸ்தவனா. கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து பாருங்க. அவர் அங்கீகரிங்க. ஏதோ பண்டிகை நாட்கள்லையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கோ அப்படி இயேசுவை அங்கீகரிக்காதீங்க. அது ஆராதனையும் கிடையாது. நான் அவரை எல்லா நாளும் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். யோசேப்பு சொன்னார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக. பாவம் செய்ய முடியாது. கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கனுடைய வீட்டில் பாவம் இருக்காது. கர்த்தரை தனக்கு முன்னாடியே வைக்கிற மனுஷன்கிட்ட பாவம் இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்துவ தம்முடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து நம் நடப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பாவமும் வராது, பாரமும் வராது. சந்தோஷம் தாண்டவமாடும். அல்லேலூயா. உங்களுக்கு சந்தோஷம் வேணுமா? ஏன்ட்ட இல்லை, இயேசுகிட்ட இருக்கு, இயேசுநாதர்கிட்ட இருக்கு. ஒரே ஒரு விஷயம், அங்கீகரிங்க. சில பேர் சொல்லுவாங்க, துக்கம் தொண்டை அடைக்குது, துக்கம் தொண்டை அடைக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால் அவரை வழி தெரியாமல் சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுது, உனக்கு வழி தரலையா, நான் உனக்கு வழி காட்டுறேன். உன் வீட்டுக்கு போக நான் உனக்கு வழி காட்டுறேன், வா. உன் துக்கம் சந்தோஷமாக மாறும். அல்லேலூயா. நான்காவது, அதே யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஸ்தோத்திரம். அப்ப நான்காவது, அவர் இந்த உலகத்துக்கு ஏன் வந்தார் அப்படின்னா, பிறப்பின் நோக்கம் என்ன அப்படின்னா, பாவத்தை சுமக்கும்படியாக. பாவத்தை, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனா பாவிகளா இருக்க நமக்கு கிறிஸ்து என்ன பண்ணாரு? மரித்தார். நாம் எத்தனை பேருக்காக எத்தனை பேர் சாக ஒப்பு கொடுப்போம்? நான் ஒரு தவறு செய்கிறேன், எனக்கு வர தண்டனை யார் ஏத்துக்குவீங்க? இவ்வளவுதான் பாசம் வச்சிருக்கிற பாசமா? இவ்வளவுதான் பாசமா? கர்த்தாவே, அப்ப பேச்செல்லாம் சும்மாதானா? எப்படி தள்ளி விட்டதுக்கு அப்புறமா? அப்ப எவ்வளவு நேசம் வச்சாலும் பாவத்தை பங்கு போட யாருக்கும் மனசு இல்லை, அப்படிதானே? அது உண்மை. ஒருத்தர் செஞ்ச பாவத்தை இன்னொருத்தர் எப்படி தண்டனை அனுபவிக்க முடியும்? அது குற்றம். அப்படி அனுபவிச்சா அது குற்றம். இன்றைக்கு நம்முடைய சட்டத்துல ஒருத்தர் செஞ்ச கொலைக்கு இன்னொருத்தர் போய் சரண் அடைஞ்சானா அது ஃபோர்ஜரி. அதுக்கு ஒரு தனி கேஸ் போடுவாங்க. அப்ப குற்றம் சுமத்தப்பட்ட மனிதனுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்வதே ஒரு பெரிய குற்றம். அந்த குற்றத்தையும் சேர்த்து சுமந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த குற்றத்தையும் சேர்த்து சுமந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்கள் கணக்க சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு என்னால சொல்ல முடியும், இதுவரைக்கும் செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு உண்டு, இனிமே செய்யற பாவத்துக்கு நியாய தீர்ப்பு தான் உண்டு. ஆனா சில பேர் சொல்லுவாங்க, இயேசு நான் முன்னாடி செஞ்ச பாவத்துக்கும் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாவத்துக்கும் இனி செய்ய போற பாவத்துக்கும் சேர்த்து சிலுவையில் அடைஞ்சார் அப்படின்னு. இதுவரைக்கும் நீங்க என்னைக்கு தண்ணிக்குள்ள அப்படி முங்குனீங்களோ அதுதான் உங்க டெட்லைனு. எது உங்க டெட்லைனு? நீங்க இப்படி தண்ணிக்குள்ள இப்படி முக்குனாங்க பார்த்தீங்களா, உங்களை மூக்கை பிடிச்சிக்கிட்டு, அன்னைக்கு வரைக்கும் நீங்க செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு நிச்சயம், கேரண்டி, 100% கேரண்டி கொடுக்கலாம். ஆனா தண்ணியிலேருந்து ஏன் வெளியே வந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் செய்யற ஒவ்வொரு தவறுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. அப்ப பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்றால் நம்முடைய பாவத்தை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். மன்னிக்கும்படி வந்தார். எதுக்காக வந்தார்? மன்னிக்கும்படி வந்தார். நம் பாவத்தை சுமக்கும்படி வந்தார். அதான் சொல்றாரு, பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. அது எப்படி சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை, ஒருவனுடைய பாவத்தை அல்ல, உலகத்தின் பாவத்தை. ஒருத்தன் ஒரு கொலை செஞ்சா தண்டனை என்ன அவனுக்கு? அதிகபட்சம்
ஒன்று ஆயுள் தண்டனை, இல்லை தூக்கு தண்டனை. அப்போ ஒருத்தனுக்கே தூக்கு தண்டனைனா உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும்? அதான் வேதம் சொல்லுது, தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் நீரோடு வெளிவர அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தமும் நீரோடு சேர்ந்து வெளிவரவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்ப அவ்வளவாய் நம்மை நேசித்தபடியினால் நம் பாவத்துக்காக அவர் அடிக்கப்பட்டார். நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டது. இனி தவறு செய்யாதீங்க. ஏன்னா ஒரு வேசியை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, கல் எடுத்து கொல்லும்படி வந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சு கொல்லும்படி வந்தாங்க. அந்த அம்மா இயேசுவை பார்க்குற வரைக்கும் அந்த அம்மா அநேக விதமான பாவம் செய்தவங்க தான். ஆனால் எப்போ இயேசுக்கிட்ட வந்தாங்களோ, இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாது. இனி இனி பாவம். இது வரைக்கும் நீ 1000 தவறு பண்ணியிருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணாது? பாவம் செய்யாது. நமக்கும் அதே வார்த்தையை தான் கொடுத்தார். உனக்காக நான் ரத்தம் சிந்தினேன், உனக்காக நான் அடிக்கப்பட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுவாரு, ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து மறுபடியும் தவறு செய்வானா, அவன் இயேசுவை மறுபடியும் சிலுவையில் என்ன பண்றான்? கொண்டு போய் அடிக்கிறான்னு அர்த்தமா. நம்ம அந்த மூவியெல்லாம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். என்ன மூவினா, அந்த சிலுவையில் அறையப்படுகிற அந்த மூவி ஈஸ்டர் டைம்ல அநேகமாக ஃபேமஸாக அது ரிலீஸ் ஆகும். அப்படி பார்க்குறப்பெல்லாம் கண்ணெல்லாம் பொங்கி அழுகும். உண்மையை சொல்கிறேன், அப்படியே கண்ணு தார தாரையாக தண்ணி ஊற்றும். என் ஆண்டவர் எனக்காக அடிக்கப்படுறார், என் ஆண்டவர் அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க அடிக்கிறாங்கன்னு அது அப்படியே ஃபீலிங்ஸ் வரும். இந்த தவக்காலம்னு சொல்லி 40 நாள் வரும். இந்த 40 நாள் தவ காலத்தில் ஒவ்வொரு நாள் சிலுவையை குறித்து தியானிப்பாங்க. அப்போ ஒவ்வொரு நாள் சிலுவையை குறித்து பேசுகிறப்ப அப்படியே கண்ணீர் மழுக ஊற்றும். அதுலேயும் அந்த வெள்ளிக்கிழமை வரும் பாருங்க, அப்பா அப்படியே தத்ரூபமாக இயேசுவை சிலுவையில் கொண்டு போகிற மாதிரியே நடக்கும். அதை பார்த்து கண்ணீர் விடாத ஆட்களே இல்லை. அடுத்த நாள் பார்த்தா அவன் செய்யாத கூத்தே இருக்காது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து அழுதுட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போகிறது கிடையாது. என் பாவத்தை அவர் மன்னிச்சது உண்மை, இனி நான் பாவம் செய்யாமல் இருக்கணும். அப்படி செஞ்சேன்னா நான் மறுபடியும் கொண்டு போய் சிலுவையில் அறையதான் அர்த்தம். அப்போ அன்னைக்கு சிலுவையில் அறையப்பட்டதை பார்த்து கண்ணீர் சிந்தினவங்க ஏன் மறுபடியும் சிலுவையில் கொண்டு போய் அடிக்க பார்க்குறீங்க? எத்தனை தடவை நான் அழுதுருக்கோம். திருவிந்த ஆராதனை எப்பனா எத்தனை வாட்டி அப்படியே கண்ணீர் மழுக, ஆண்டவரே இது உடைய அப்பம், உடைய மாமிசம், உடைய ரத்தம்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதே நாம மறுபடியும் பாவம் செஞ்சு கொண்டு போய் சிலுவையில் அடைச்சோம்னா இதில் என்ன நேசத்துக்கான அன்பு இருக்கு? நேசத்துக்கான காரியம் இதில் என்ன இருக்கு? நமக்காக அவர் மரித்தது உண்மை, நம்மை மன்னித்து விட்டார். இனி நாம் பாவம் செய்யக்கூடாது. இயேசுவின் பிறப்பின் 4வது நோக்கம் என்னவென்றால், இனி நாம் பாவம் செய்யக்கூடாது. இனி நாம் இது வரைக்கும் நீ பாவம் செஞ்சிருக்கலாம், ஆனால் இனி பாவம் செய்யாது. இன்றைக்கு இந்த 2024 இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் நீங்கள் பாவம் செஞ்சுருக்கலாம், இனி பாவம் செய்யாதீங்க. இனி பாவம் செய்யாதீங்க. ஒப்பு கொடுத்துருங்க, முழுமையாக ஒப்பு கொடுத்துருங்க. நான் விழுந்தது உண்மை, நான் தூக்கி எறியப்பட்டது உண்மை, மீண்டும் எழும்பி வருகிறேன் உம்முடைய பிள்ளையாக, மன்னிக்கப்பட்ட உமது பிள்ளையாக எழும்பி வருகிறேன்னு சொல்லி பொருத்தனையோடு இந்த நாளை என்ன பண்ணுங்க, கடந்து போங்க. அடுத்து 5வது காரியம், இயேசுவின் பிறப்பின் 5வது நோக்கம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸ்தோத்திரம். 5வது காரியம் என்னவென்றால், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் பிறந்ததின் நோக்கத்தின் 5வது ரகசியம் என்ன? நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி. நித்திய ஜீவன் என்ன? பரலோக வாழ்க்கை. பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரலோக வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்ப பூலோக வாழ்க்கை நமக்கே தெரியுது. காண்கிற உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. காணாத ஒரு பரலோக தேசம் நமக்கு உண்டு. அங்கே கண்ணீர் கிடையாது, அங்கே புலம்பல் கிடையாது, அங்கே அழுகை கிடையாது, அங்கே கோபம் கிடையாது, அங்கே வாக்குவாதம் கிடையாது, மாமியார் மருமக சண்டை கிடையாது, ஒன்றும் கிடையாது. அதுக்கு பேர் தான்
பரலோகம். இதை விட ஒரு பெரிய ஒரு மகிமை இருக்கு. என்னன்னா, ராஜாதி ராஜாவை முகமுகமாய் காண. ராஜாதி ராஜாவை, இயேசு ராஜாவை முகமுகமாய் நம்மால் பார்க்க முடியும். அவர் மகிமையை ருசிக்க முடியும். நம்ம இங்கே ஆராதிக்கிற ஆராதனை எத்தனை பேருக்கு போர் அடிக்குதுன்னு தெரியல. ஆனால் பரலோகத்துக்கு போனால் ஒரே ஒரு வேலை தான், துதிக்கிற வேலை. என்ன வேலை? துதிக்கிற வேலை, சாப்பிட்ற வேலை கிடையாது. இன்றைக்கு அநேகருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையாக இருக்கட்டும், மற்ற ஆராதனை இருக்கட்டும், என்னதான் முக்கியம்? என்னதான் முக்கியம்? ஆனால் பரலோகத்தில் எது முக்கியம்? துதிக்கிறது மட்டும்தான் முக்கியம். அங்கே சோறு கிடையாது. ஏன்னா பசியே இருக்காது. அப்புறம் எப்படி சாப்பாடு இருக்கு? பசியே எடுக்காது, அப்புறம் எப்படி சோறு இருக்கும்? அங்கே ஒரே ஒரு வேலை, துதிக்கிறது மட்டும்தான். துதிக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறது மட்டும்தான் வேலை. அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். நமக்கு நித்திய ஜீவனை பரிசளிப்புன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம இந்த பிறப்பின் நாட்கள் இருந்து என்ன பண்ணுமா? ஆயத்தமாகணுமா? அப்போ பிறப்பின் நோக்கம் என்ன? நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு. எதற்கு? நித்திய ஜீவனுக்கு நேராக. அது வரைக்கும் நித்திய ஜீவனை குறித்த வெளிப்பாடு யாருக்கும் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி நமக்கு பரலோகம் என்னன்னு தெரியாது. நமக்கு அங்கே சந்தோஷம் இருக்கும்னு எப்போ இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான். அப்போ இயேசு கிறிஸ்துவும் அதை தான் சொல்கிறாரு. நான் உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி, அந்த நித்திய ஜீவ வாழ்க்கைக்கான வாசனை நான் கற்றுக் கொடுத்துட்டேன். அந்த வாழ்க்கையை கடைபிடிச்சு ஆயத்தமாக அந்த வார்த்தை தான் எது? இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புஸ்தகம் தான் கர்த்தர் நித்திய ஜீவனுக்கு நடத்துவதற்கு நம்மை வழிநடத்தக்கூடியதான வேத வார்த்தைகள் அனைத்தும் அடங்கியது இந்த வேத புஸ்தகம். இதை வாசித்து ஆயத்தப்பட்டால் போதும். இதை வாசித்து ஆயத்தப்படுறதுக்கு நீங்கள் வேறு எந்த இடத்துக்கும் போக தேவையில்லை. 40 நாள் ஃபாஸ்டிங் பிறகு போக அவசியம் தேவையில்லை. அமாவாசை ஜபம், இரவு ஜபத்துக்கு போக தேவையில்லை. சில கோபுரங்களுக்கு போக தேவையில்லை. எங்கேயும் போக வேணாம். இருந்த இடத்துல வேதத்தை வாசித்தா போதும். இருந்த இடத்துல வேத வார்த்தையை கீழ்ப்படிஞ்சா போதும். அதை விட்டுட்டு நிறைய காரியங்கள் இருக்கு, வேண்டாம். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரே ஒரு காரியம், வேதத்தை வாசியுங்க. வேத வார்த்தைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்கு பரிசாக கொடுப்பார். அப்போ அவர் 5வது நோக்கம் என்ன? நித்திய ஜீவனை நமக்கு பரிசளிப்பது. நித்திய ஜீவனை நமக்கு பரிசளிப்பது. கடைசி இதோடு நான் முடிக்கிறேன். 6வது காரியம், ஏசாயாவின் புஸ்தகம் 7:14, மத்தேயு 1:23. ஏசாயா 7:14, மத்தேயு 1:23. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மத்தேயு 1:23. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அப்ப 6வது நோக்கம் என்ன? நம்மோடு இருக்கும்படி. யாரோடு இருக்கும்படி? நம்மோடு இருக்கும்படி. முதல் 5 காரியம் ஓகே. 6வது காரியம் நம்மோடு இருக்கும்படி. வேதம் ஒரு வார்த்தை அழகா சொல்லுது. ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலையும் நிலைத்திருந்தால் நானும் அவனோடு என்ன பண்ணுவேன்? ஒருவன் வார்த்தையில் நிலைத்திருந்தா, ஒருவன் எண்ணில் நிலைத்திருந்தா நானும் அவனுக்குள் இருப்பேன், அவன் பிழைத்திருப்பான். அப்ப 6வது நோக்கம் நம்மோடு கூட இருக்கும்படி. நம்மோடு கூட இருக்கும்படி. ஆனா நாம என்ன பண்ண, சில நேரத்தில் ஆண்டவரே கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காந்து நான் போயிட்டு வந்துடுறேன், கொஞ்ச நேரம் கண்ணை மூடிக்கங்க நான் போயிட்டு வந்துடுறேன். நோக்கமே நம்மோடு கூட இருக்கும்படி. நம்மோடு கூட இருக்கும்படி. முடிவு பரியந்தம் நம்மை ரட்சிப்பதற்கு, முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவதற்கு, முடிவு பரியந்தம் நம்மோடு கூட இருப்பதற்கு இயேசு பிறந்தார். கழட்டி விட்டு போறதுக்கு இன்னைக்கு எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க? எத்தனையோ பேரை கழட்டி விட்டு ஸ்கூல்ல ஒன்று, ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல ஒன்று, காலேஜில் ஒன்று, வேலை செய்கிற இடத்துல ஒன்று, அப்புறம் ஒன்று கழட்டி விட்டு என்ன பண்ணிடுறாங்க? போயிடுறாங்க. ஆனால் கழட்டி விடாத ஒரே நேசம் என் தகப்பன் கொடுத்த
இயேசு கிறிஸ்து கல்வாரி ரத்தத்தால் சிந்தி மீட்டெடுத்த இந்த பாச மீட்பதை மட்டும் என்ன பண்ணோம், கடைசி வரைக்கும் தொடரும். மீதியெல்லாம் பாதியிலே போயிடும். நம்முடைய மனைவியோ நம்முடைய கணவனாரோ நம்மளை எவ்வளவு நேசிச்சாலும் ஒரு நாள் பிரிவு உண்டு, பிரிஞ்சு போயிடுவாங்க மரணத்து நிமித்தம். ஆனா மரணம் பட்டாலும் பிரியாத ஒரே நேசம் இயேசுவின் நேசம் மட்டும்தான். மரிச்சாலும் நம்ம அங்கே தான் போவோம், அவர்கிட்ட தான் போவோம். வாழும்போதும் அவர் கூட, செத்ததுக்கு அப்புறமும் அவர் கூட. அப்ப நம்மோடு கூட இருக்கும்படி வந்தவரை நாம் என்றைக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒதுக்கிடக்கூடாது, கைவிட்டுறக்கூடாது. அந்த ஒரு ஆட்டை போல ஓடிடக்கூடாது. யூதாஸ் வேலை என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. கேயாசுடைய வேலையையும் பார்க்கக்கூடாது, லோத்துடைய வேலையையும் பார்க்கக்கூடாது. அவரோடு இருக்கணும். அப்ப 6வது நோக்கம் என்ன, நம்மோடு இருக்கும்போது. அப்ப பிறப்பின் நோக்கம் என்ன, முதலாவது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். எதற்கு பிறந்தார், நம்மை பிரகாசிக்கும்படி. இரண்டாவது அவரை விசுவாசிக்கும்படி. காரணம் என்ன, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அடுத்து மூன்றாவது எதற்காக வந்தாரு, நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க. நமக்கு உலகத்துக்கே சந்தோஷத்தை கொடுக்க. நான்காவது நம் பாவத்தை சுமக்க, உலகத்தின் பாவத்தை சுமக்க. ஆறாவது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க. ஐந்தாவது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க. ஆறாவது காரியம் நம்மோடு இருக்கு. இயேசு எதுக்கு பிறந்தாரு, நம்மோடு இருக்க பிறந்தார். இயேசு எங்க பிறந்தாரு, என்ன ஒரு வெளிப்பாடு. இயேசு எங்க பிறந்தாருன்னு தெரியாதா? நான் உண்மையே தான் சொல்லுவேன். சரி, இயேசு எங்க பிறந்தாரு, முடிக்க போன பிரசங்கத்தை முடிக்கிறதா இல்லையா, நான் பெத்லகேம்லயா மாட்டுத்தொழுவத்திலையா? முன்னணியில கிடத்தினார்கள்னு வசனம் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், முன்னணையில் கொண்டு போய் வைத்தார்கள் ஒரு வார்த்தை இருக்கு. ஆக்சுவலா இயேசு பெத்லகேம்லையும் பறக்கல, மாட்டு தொழுவத்திலையும் பறக்கல, முன்னணிலையும் பறக்கல. எருசலேமுக்கு போற வழியில, நீங்க அந்த சத்திய வார்த்தையை தெளிவா வாசி பார்ப்பீங்கன்னா ஊரு பேர் தான் போட்டிருக்கமே தவிர இடத்த போட்டிருக்க மாட்டாங்க. முன்னணிகளை கிடத்தினார்கள் தான் இருக்கும், மாட்டு தொழுவத்தில் வைத்தார்கள் இருக்கும், கிடத்தினார்கள் தான் இருக்கும், பிறந்தாருலாம் இருக்காது. இந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க. அவரு ஆண்டவே பிறந்தது யாரு, ராஜாதி ராஜா, பரலோகத்தின் அரசர், சர்வத்தையும் படைத்தவர். பிறந்த இடம் எங்க, ஆண்டவே. ஆனா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மை கோலத்தை எடுத்து பிறந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? இது 7வது குறிப்பா வச்சுக்காங்க. அப்படி ஒரு ஏழ்மை கோலத்தில் பிறக்க காரணம் தெரியுமா? நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க. என்ன பாடம்? எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பதவி இருந்தாலும், எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் தாழ்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். பிதாவின் வலது பரிசத்தில் இருந்தவர், ராஜாதி ராஜாவா இருந்தவர், வார்த்தையால் சகலத்தையும் படைத்தவர், பிறந்த இடம் ஆண்டவே. இவ்வளவு ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை யாரும் தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. நாம கூட நம்முடைய பிள்ளை என்ன பண்றோம், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பிறக்கக்கூடாது, பிரைவேட் ஆஸ்பத்திரியில் பிறக்கணும்னு சொல்லி என்ன பண்றோம், விரும்புறோம். உண்மையா பொய்யா? விரும்புறோம். ஆனா ஆண்டவர் பிறந்தது ஆண்டவே. கற்றுக் கொடுக்குற ஒரே விஷயம், உனக்கு எவ்வளவு வந்தாலும் தாழ்மையோடு என்ன பண்ணணும், இருக்கணும். ஜெபித்து முடிக்கலாமா?